சிறப்பிய பறவை போற்றி சிலாக்கல்லியை சிலையை போற்றி தென்தில்லை மண்ணினுள் ஆடி போற்றி நின்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஒளியர்வோம் ஒப்பொழித்த ஒலியர்வோம் கடல் போற்றி ஆழிமிசை கல்வி தப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊடிவரி திருவாத ஊரர் திருத்தாழ் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதிங்க ஆவானும் அந்தமிழா இன்ப நமக்காவானும் இந்தமிழ் தானாகுவானும் சரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமையில் தாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சத்தல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவோடு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பயிர்வாயுமை மெய்கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான வாழ்வாய் திருப்பாவர்களை வாழ் திருநமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையும் திருமரபு நிலூரி தலைவனாக மங்களாம்பிகை உடனவர் மெகுமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் இரண்டு திருமுறைக்கழகம் கொண்ட சீர்மரோவர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வழங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மாவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் தெளிவினிடத்திலும் வெற்றி சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அருள்மாறி உலகிற்கெல்லாம் வருகின்ற அன்னை மாறி பொருள் கூறி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோர் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன் அடியாருக்கு எல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரின் முதல் கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் இல்லா வருமாறி இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி சென்னறி எண்ணறி நிகழி எண்ணுதல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நந்தமிழ் என்பது உணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி உன்னடி மின்னடி வெள்ளிடும் சிறரும் தாமாறி பூவுலகெங்கும் இறைவிடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம் மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அவ்விடக்கும் மனதிலும் கொண்டொன்று மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அவ்விடக்கும் வடங்கள் வந்து சேர்ந்து மாறி 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 என்று கூறினார் மாரியம்மன் அவ்விடக்க நெருக்கதெல்லாம் உடனிருந்து மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் நந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் வல்சிலம்படி வாழ்த்தி வழங்குவான் எடுக்கும் ஆக்கதை உள்ளவன் செங்குழாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடற்கை ஐந்துடை தாழ் செய்தி நெல்முடி கடற்கலைப்பினை கருத்தில் இருத்துவான் தில்லைவாழ் அந்தளரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமில் குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி இந்த இனி அரிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வழங்கி திருக்கோயில் பரம்பரை அரங்காவலரி அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் ஆன்மீக பேரவை தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசுந்தரம் அவர்களுக்கும் அதுபோல் திருக்கோயிலுடைய அலுவலர்களுக்கும் அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய பணியை தொடங்கலாம். தெய்வ சேக்கிழார் அரிய பெரிய புராணத்தில் முழுநீர் பூசிய முனிவர் புராணம் என்ற பகுதியில் முதல் 2 மந்திரம் நிறைவு செய்து 3வது மந்திரம் நிறைவு செய்தாச்சா? ஆரணியத்துங்கிறது அதாவது திருநீற்றின் வகை என்ன, திருநீர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, திருநீருக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கின்றதெல்லாம் அழகாக நிறைய செய்திகள் பார்த்தோம். தில்லை அம்பலத்தில் உமாதேவியார் காண இறைவன் ஆடுகிறார். ஆரணியத்து உலர்ந்த கோமயத்தை கைக்கொண்டு அழகுற முன் கொடியாக்கி ஆவின் சுத்த நீர் அணிவித்து அத்திர மந்திரத்தினாலே நிசயமுற பிசைந்து ஓம நெருப்பில் இட்டு சீரணியும் படிவந்து கொண்ட செல்வ திருநீராம் அணுகற்பம். அணுகற்பத்துக்கு விளக்கம் சொல்கிறார். திருநீரில் அணுகற்பம் ஒரு வகை இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அணுகற்பம் தில்லை ஒன்றில் வாரணியும் முறை அம்மையால் காண ஆடும். அம்மை காண நடராஜர் ஆடுகிறாருங்கிறது சைவ சித்தாந்தத்தில் பெரிய செய்தி. ஆனால் தெய்வ சேக்கிழார் சிவாக்கம் வச்சு தெய்வ சேக்கிழார் தன்னுடைய புராணத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அது யாருமே அதை கொண்டு வந்து காட்டுறதில்லை. எல்லாம் திருமுறை பேசினா சித்தாந்தம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சித்தாந்தம் பேசினா திருமுறை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சைவத்தில் இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. இறைவன் மாரியம்மன் தான் இந்த குறையெல்லாம் நீக்கணும்.
வையாபுரி ஐயா தன்னுடைய நூல்களில் சொல்கிறார், திருமுறை பேசும்போதெல்லாம் சித்தாந்தம் பேசுங்க, சித்தாந்தம் பேசும்போதெல்லாம் திருமுறை பேசுங்கன்னு சொல்கிறார். அம்மை காணும்படியாக ஆடுறதா சொல்கிறார்கள். எவ்வளோ அழகான செய்தி. சைவ சித்தாந்தமாக அம்மை காணும்படியாகத்தான் நடராஜன் நடனம் ஆடுவார்னா அவங்களுக்கு அது ஒரு செய்தி தான், ஒன்றாத்த கான்செப்ட். ஆனால் பெரிய புராணத்தில் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் அது கதையாக மாறிடும். கான்செப்டை நிறுவனத்தை விட எதை நிறுத்துறது ஈஸி, கதையை நிறுத்துறது ஈஸி. அம்மை காணும்படியாக எதற்கு நடராஜர் ஆடுகிறார், அந்த கேள்விக்கு முக்கியமான பதில். இப்போ எந்த ஒரு நடராஜர் ஆலயத்துக்கு சென்றாலும் அல்லது நம்ம வீட்டிலேயே நடராஜர் வச்சிருந்தாலும் சிவகாமி வைக்கிறது நல்லது, வைக்கலாம் தப்பு இல்லை. சிவகாமி அம்மையை பக்கத்தில் வைக்கும்போது நடராஜரை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? நம்மளையும் கொஞ்சம் பார்க்கணும், சிவனையும் கொஞ்சம் பார்க்கணும். கிராமங்களில் சாதாரண வழக்கத்தில் சொல்லுவாங்க, சிவனை விரும்புபவள், சிவனை காமிப்பவள் சிவகாமி, சிவனை காட்டுபவள் சிவகாமி. சிவகாமி சிவனை காட்டுபவள், சிவன் மேல் விருப்பம் உடையவள். பெருசாக அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாமலே பொருள் சொல்லுவாங்க, அந்த பொருள் தான் சரியாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுற பொருள் எல்லாம் எல்லா நேரமும் ஞாபகம் வராது. சாதாரண விஷயம்தான் நமக்கு எல்லா நேரத்திலும் ஞாபகம் வரும். அப்போ எதற்காக சிவகாமி அம்மை நடராஜர் நடனம் ஆடுறதை பார்க்கிறார்கள்? ஒருவேளை நடராஜருடைய நடனம் சிவகாமிக்கு பிடித்திருக்காதா? அப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தில்லையில் போய் நடராஜர் நடனம் ஆடுறதை நம்ம பார்க்கணும். நாம் அதை வழிபட்டதுக்கு ஒரு பலன் உண்டு இல்லை, அந்த பலனை நடராஜர் நேரடியாக தரமாட்டார். நடராஜர் மட்டும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நடராஜர் நேரடியாக தரமாட்டார். யார்கிட்ட கொடுப்பாராம்? சிவகாமி அம்மை இடத்துல கொடுப்பாராம். சிவகாமி அம்மை அதை வாங்கி இப்போ நம்ம வீட்டு செலவுக்கு அம்மாட்ட பணம் கொடுத்து அம்மா செலவழிக்கிற மாதிரி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்றதை கொடுக்குற மாதிரி, சிவகாமி அம்மை அதை வாங்கி அந்த உயிர்களுடைய தேவை அறிந்து கொடுக்கும். சிவபெருமான் கொடுக்கறது எப்படின்னா, டேமை கண்ணி திறந்து விடுற மாதிரி. எல்லா நேரமும் டேமை திறந்து விட முடியுமா? டேம் திறந்து விடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி திறக்க போகிறாங்கன்னு 10 நாளைக்கு முந்தையே தெரியும். வாய்க்காலில் தண்ணி நிறுத்த போகிறாங்கிறது 10 நாளைக்கு முந்தைய கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். நான் கிராமத்தில் 18 வருஷம் வேலை பார்த்தேன். டேம் திறந்து விடுற மாதிரி தண்ணியை எல்லா நேரமும் திறந்து விட முடியாது. பயிருக்கு டேம், பெரிய வாய்க்கால் தண்ணி பயிருக்கு பயன்படாது. எந்த வாய்க்கால் தண்ணி தான் பயன்படும்? சின்ன வாய்க்கால் தான் பயன்படும். பெரிய வாய்க்கால் சிவபெருமான், சின்ன வாய்க்கால் யாரு? அம்மை. இதுதான் நடராஜர் தத்துவத்தினுடைய ரகசியம். இதை நம்முடைய மிகப்பெரிய ஞானி, நம்முடைய குமரகுருபர், முருகனுடைய அருள் பெற்ற குமரகுருபர் சொன்னாரு, பாருங்குழவி பசுங்குடல் பொறாதன நோயும் மருந்து தாயுண்டாண்டு அப்படின்னு பாடினார் தன்னுடைய பிரபந்தத்தில். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? அதை எழுதுறதுக்கு அவருக்கு எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டலாம். அவர் சொன்னார், ஒரு குழந்தைக்கு நோய், 1 வயசு குழந்தைக்கு சித்த மருத்துவத்தில் இஞ்சி சாறு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. 1 வயசு குழந்தைக்கு இஞ்சி சாறு கொடுத்தோம்னா வயிற்றில் புண்ணு வந்துடும். அப்போ அந்த மருந்தை யாருக்கு கொடுக்கணும்? அம்மாவுக்கு கொடுக்கணும். எப்படி பாருங்க, குமரகுருபர் சொல்கிறேன். அதாவது பாலும் குழவி பசும் குடல் பொறாது என நோயும் மருந்து தாய் உண்டான். நமக்கு நாம சாப்பிட வேண்டிய மருந்தை யார் சாப்பிட்டுட்டாங்களா? அம்மை. இதை நினைச்சாலே போதும், 4 மணி நேரம் நமக்கு எவ்வளோ பத்து. நாம சாப்பிட வேண்டிய யாராவது அப்படி இருப்பாங்களா? சார், உங்களுக்கு டாக்டர் போட்ட மருந்தை நான் சாப்பிட முடியுமா? உங்கள் மகன் சொல்கிறான், அப்பா இந்த மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட முடியல. சரி, இப்படி நான் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிடுவீங்களா? பயந்துடுவீங்க. ஒரு மாத்திரையை மாற்றி சாப்பிட்றதுக்கு பயந்துடுவீங்க. ஆனால் நமக்கு வேண்டிய மாத்திரையை யார் சாப்பிட்டுருக்கிறார்? அம்மை நமக்காக மருந்து சாப்பிடலாம். குமரகுருபர் சொல்கிறார். அதுதான், அதைத்தான் இங்கே சொன்னார். கூத்து ஏற்றுகின்ற அம்மை சிவபெருமான் இடத்திலிருந்து அருளை பெற்றுக் கொடுக்கிறாங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் நீங்கள் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். நமக்காக யார் மருந்து சாப்பிட்றாங்க? அம்மை மருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அவருடைய சிவாகம விதிப்படி காட்டில் உறந்த பசுந்தானத்தை திருநீட்டில் ஒரு வகை அணுகற்பம். அணுகற்பம்னா என்னதுன்னா, காட்டில் உலர்ந்து கிடக்கிற பசுந்தானத்தை எடுத்துட்டு வரணும். வந்து சுத்தமாக பொடியாக்கணும். அதை பொடி பண்ணணும். பொடியாக்கி
பசுவினது கோஜலம் எடுத்து வச்சுக்கணும். கோஜலம் அதை விட்டு பிசையணும். பிசைந்து அத்திர மந்திரம், அத்திர மந்திரம்ங்கிறது ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்கள். அத்திரமாவது அஞ்செழுத்துமே. சிவாத்மா யார் சொல்றார்? ஞானசம்பந்தர் சொல்றார். அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொல்றார். அதுக்காக அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்பது அது ஆகமத்தில் வேறு வடிவத்தில் இருக்கும். ஆகம விதியில என்ன மந்திரமோ அதை அவர்கள் சொல்லுவார்கள். சரியா? ஆனால் அஞ்செழுத்து மந்திரமும் எதுதான் சொல்றார் ஞானசம்பந்தர்? அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று சொல்லுகிறார். இப்போ அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேங்கிறாரு. தேவாரம் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துன்றது. அதற்கு என்ன பொருள்? காயத்ரி மந்திரத்துக்கு சமமானதுன்னு பொருள். அதற்காக காயத்ரி மந்திரம் ஒரு மந்திரம் வேண்டாம்னு சொல்ல முடியும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அத்திரமாவது ஐந்தெழுத்துமேனா அதுக்கு சமமான வேறு ஒரு மந்திரம் ஆகமத்தில் என்ன செய்யும்? இருக்கும். அது வேதத்தை முறையாக கற்றவர்களுக்கும் ஆகமம் கற்றவர்களுக்கும் தெரியும். அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்? கோஜலம் விட்டு பிசையணும். என்ன விட்டு பிசையக்கூடாது? தண்ணி விட்டு பிசையக்கூடாது. உருண்டையாக பிடித்து ஓமத்தில் இடணும். வேள்வி குண்டத்தில் நெருப்பு வளர்த்து வேள்வி குண்டத்தில் தான் அதை பசுமம் பண்ணணும். சும்மா நம்ம நெருப்பு மூட்டி பண்ணிடக்கூடாது. வேள்வி குண்டத்தில் ஏற்கனவே ஓமம் வளர்த்து, வேள்வியில் 2 வகை இருக்குது. வேள்வி குண்டத்தில் வருகிற அக்னியை நம்ம இந்து தர்மம் 2ஆக பார்க்கலாம். குண்டத்தில் வருகிற அக்னியை அக்னியாக பார்க்கிறது ஒரு தர்மம், சிவனாகவே பார்க்கிறது ஒரு தர்மம். இப்போ எதா பார்க்கணும்? சிவனா பார்க்கணும். அண்ணாமலை ஜோதி மாதிரி நெருப்பை சிவனா பார்க்கணும். வெந்தபின் கை கொண்ட வெந்த பிறகு அதை பயன்படுத்தினால் அந்த திருநீருக்கு பேரு அனுகற்பம். அனுகற்பம் என்ற திருநீரை காட்டில் உலர்ந்து கிடக்கின்ற சாணத்தை கொண்டு செய்யப்படுகிறது. அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதுக்காக எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஃபேஸ்டி இதெல்லாம் கிடையாது. கோபால் பல்பொடியை தவிர ஒரு பல்பொடி யாருக்கும் தெரியாது. அவன் சாம்பலை பொடியாக்கி கலர் பண்ணி வச்சு எங்கள் ஊருக்காரங்க சாம்பலை பொடியாக்கி கலர் பண்ணி மூலிகை மருந்துங்கிறான். டிவியில் விளம்பரம் பண்ணாங்க கொஞ்ச நாள். என்ன சொல்லி? அதில் இருக்கிறது சாம்பல், ஒரு ரெட் கலர், அவ்வளோதான், ரோஸ் கலர். எப்படி விளம்பரம் பண்ணா? மூலிகை மருந்து அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. 5ஆவது அழுக்கு மருந்து எங்கள் ஊருக்காரங்க. அவனை அது வந்து மிக மருத்துவ குணமாக இருந்தது. இருமல் சளிக்கு வந்து சுடுதண்ணிலேயோ பாலையோ போட்டு காய்ச்சி வச்சிங்கன்னா நோய் சரியாகும். 5ஆவது மருந்துங்கிறது மூலிகை மருந்து. இன்னும் எதையும் மூலிகை மருந்துன்னா கோபால் பல்பொடி. நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற வயசில் பல் விளக்கிறதுக்கு உமி தயாரிப்பாங்க. உமியில் பொடி. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை ரைஸ் மில்லில் போய் உமி எடுத்துட்டு வாம்பாங்க. நாங்கள் ரைஸ் மில்லில் போய் இந்த மாதிரி பல்பொடி தயாரிக்கிறதுக்கு ஏன்னா அந்த உமியை அவங்க விற்பாங்க. நமக்கு கொஞ்சம் தருவாங்க. உமி எடுத்தாலும் நம்ம உள்ள போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு இடத்துல ஒரு தரையில் குளிச்சு வச்சு, மணல் இல்லாத இடத்துல குளிச்சு வச்சு உள்ள நெருப்பு வச்சு விட்டுருவாங்க. அது தானாக இருந்து என்ன ஆகும்? சாம்பலாக. அதை தான் பல் விளக்குவாங்க கிராமங்களில். அப்போ இந்த பேஸ்டெல்லாம் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு பேஸ்ட் சொல்கிறான். பேர் சொல்லி எங்கேயும் போலீஸ் பிடிச்சி போயிடும். அவன் சொல்கிறான் பல்லில் எல்லாம் எல்லாம் நல்லா வந்துடுறான். உண்மை என்னன்னா பல்லு கரைஞ்சி போயிருக்கு. அவன் சொன்னாலும் வாங்கி எதாவது பல்லில் விளக்குறாங்க. அதை வச்சு பல் விளக்குறது பல்லை கலட்டி அரிசியில் போடுறது 2 ஒன்று தான். ஆனால் என்ன சொல்கிறான்? பல்லு சூப்பராக இருக்குது. எனக்கு நடந்தது தான் சொல்கிறேன். புரியுதா? அதனால் காட்டில் கிடக்கிற உலர்ந்த சாணத்தை எடுத்து தயாரித்தால் அந்த திருநீருக்கு என்ன பேர்? அனுகற்பம். ஆனால் என்ன விதிப்படி? ஆகம விதிப்படி. சிவாச்சாரியார்கள், அந்தணர்கள், வேதம் படித்தவர்கள் செய்யணும். இன்னைக்கு அப்படிதான் தயாரிக்கிறாங்க. நீங்கள் திருவாவூர் ஆதிரத்துக்கு போனீங்கன்னா சிவராத்திரிக்கு போனால் எத்தனை மூட்டை கேட்டாலும் தருவாங்க. ஆனால் என்னைக்கு தான் தருவாங்க? சிவராத்திரி அன்னைக்கு தான் தருவாங்க. நம்ம முதல்ல கேட்டோம்னா திருநீர் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு மடங்களில் அப்படி தான் தயாரிக்கிறாங்க. இந்த மந்திரம் எவ்வாறு தொடங்குது? ஆரணியத்தை உலர்ந்த கோமயத்தை கை கொண்டு, நான் சொல்ற பொருள் வருதான் பாருங்க. அழகுற நுண் பொடியாக்கி ஆவின் சுத்த நீரணிவித்து கோஜம் அத்திர மந்திரத்தினாலே நிசயமுற. நிசயம்னா உருண்டைன்னு அர்த்தம்.
பிடித்து ஓம நெருப்பில் இட்டு, அதில் எந்த நெருப்பாக இடணும்? நெருப்பில் இட்டு சீரணியும் வடிவந்து கொண்ட செல்வத் திருநீர். திருநீருக்கு ஒரு பேர் வச்சார் சேர்க்கிறார், செல்வத் திருநீர். ஏன் செல்வத் திருநீர்னு சொன்னார்னா, உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் எதுன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம். தங்கத்தான் சார் வேலை கொடுனது, அல்லது ஏதோ ஒரு பொருளை சொல்லுவோம். ஆனால் நம்ம வேதம் உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்வது திருநீட்டை தான். ஏன்னா திருநீரை அணிய அணிய நமக்கு பேரின்பம் கிடைக்கும். பேரின்பத்தை எது தருதோ அதுதான் சிறந்த செல்வம். வேறு செல்வங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு சிறப்பு இல்லாமல் போயிடும். இப்போ என்ன காலம்? குளிர்காலம். என்ன காலம்? குளிர்காலம். இப்போ நமக்கு வெப்பம் பிடிக்குது. மே மாதம் வெப்பம் பிடிக்குமா? அப்போ எல்லாமே என்ன செய்யுது? காலத்துக்கு ஏற்றபடி. நான் சொல்ல சாஸ்திரத்தை சொல்லிட்டேன். காலத்துக்கு ஒரு காலத்தில் உகந்தது, ஒரு காலத்தில் உகந்தது அல்லாமல் போகிறது. அருள்நந்தி சிவன் சொல்றார், உகந்தது அல்லாமல் போகிறது. ஆனால் எல்லா காலத்துக்கும் உகந்தது இறைவன் தருகிற மகிழ்ச்சி தான். மற்ற எல்லாமே என்ன செய்து கொண்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது அந்த பட்டினத்தார் பாடலில் வரும், நான் ஞாபகம் சொல்றேன். அவ்வாறு இதை தயாரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்குது. போன வகுப்பில் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியம், அது திரும்பவும் சொல்கிறேன். திருநீர் நம்மை காப்பாற்றுவதால் அதற்கு ரட்சை என்று பெயர். மீண்டும் சொல்கிறோம், யாராவது ஒருத்தருக்காவது அது பயன்படுங்கிறதுனால திரும்ப சொல்கிறோம். நாம் செய்த தீய வினைகளை எல்லாம் அழிக்கிறதுனால நீர்னு பெயர். நீங்கள் திருநீர் பூசும்போது இதை நினச்சிட்டு பூசணும். இது நம்மை காப்பாற்றும், இது நாம் செய்த தீவினைகளை அழிக்கும். இது மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறதுனால விபூதி. பூதினா செல்வமாக இருக்கும். விபூதி மிகப்பெரிய செல்வம், விபூதி தான். அறியாமையை நீக்குவதனால சாரம். ஒருவர் திருநீர் பூச பூச அவருக்கு அறியாமை போகும். யார் சொன்னா? சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்றார், நீரணிந்தார் அகத்திருடும் இறைதங்குள் புறத்திருடும் ஆரவரும் திருப்பள்ளி எழுச்சி. திருநாவுக்கரசர் புராணத்தில் சொல்றார், நீரணிந்தார் அகத்திருடும். திருநீர் பூச பூச, அகத்திருடுனா என்ன அர்த்தம்னா அறியாமை. நம்முடைய அறியாமை போகும், திருநீர் பூச பூச போகும். அறியாமையை நீக்குவதனால் சாரம். பள்ளி குழந்தைகளுக்கு நல்லா நெத்தி நிறைய திருநீர் பூசி விட்டோம்னா கல்வி நல்லா வரும். கல்வி நல்லா வரும். ஞானத்தை தருவதனால் பசிதம். திருநீருக்கு பேர் என்னது? பசிதம். இதெல்லாம் போன ஒரு முக்கியமான செய்தியாக சொன்னோம். இன்னைக்கு நாம் புது மந்திரத்துக்கு வந்துட்டோம். அனுகற்பம் என்ற மந்திரத்துக்கு வந்துட்டோம். அனுகற்ப மந்திரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிவாகமத்தில் சிவன் சொன்ன விதிப்படி காட்டில் உணர்ந்த சாணத்தை கொண்டு அத்தர மந்திரத்தால் தயாரிக்கணும். அது எல்லாமே அழகாக சொல்லிட்டோம். இங்கு ஆடுகின்ற நடராஜரை தெய்வ செயல்களால் மாணிக்க கூத்தர்னாலும், இந்த மாணிக்க கூத்தரெல்லாம் நம்ம ரத்தன சபாபதினு சொல்றோம். மாணிக்க கூத்தருக்கு என்ன பேர்? ரத்தன சபாபதி என்று பெயர். இந்த மந்திரத்தில் சுத்த நீர்னு ஒரு வார்த்தை இருக்கும். சுத்த நீர்னா சுத்தம் செய்கின்ற நீர்னு அர்த்தம். கோஜலத்துக்கு என்ன சிறப்புனா சுத்தம் செய்கின்ற ஆற்றல் உண்டாதான் சுத்த நீர் என்று சொன்னார். நிசயம்னா உருண்டை, அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அது அந்த பொருளெல்லாம் சொல்லிட்டு அடுத்த மந்திரத்துக்கு போகும். அடுத்த மந்திரம் எவ்வாறு தொடங்குது? அதனுடைய பொருள் படிக்கலாம். பசுக்கள் மேயும் காடுகளில் மரங்கள் ஒன்றுக்கொன்று உராய்ந்து நெருப்பு பிடிக்கும். கொஞ்சம் கோடை காலம் தொடங்கும் போது மூங்கில் மரங்கள் ஒன்றுக்கொன்று உரசிச்சுன்னா நெருப்பு பிடிச்சிடும். இப்போ அமெரிக்க காடுகள் இதெல்லாம் அடிக்கடி நெருப்பு பிடிக்கிறது டிவியில் காட்டுறாங்க. அணைக்கெல்லாம் முடியாது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் எரிஞ்சு சாப்பிட்றாங்க. அது என்ன கொடுமைன்னா, அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் நிறைய செத்துரும். முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓட எவ்வளோ தூரம் ஓடும், சுற்றி வளைச்சி நெருப்பு ஏறிக்கும். அப்போ அதெல்லாம் செத்து போயிடும். மூங்கில்கள் உரசும் போது நெருப்பு பிடிக்கும், பட்ட மரங்கள் உரசும் போது நெருப்பு பிடிக்கும், காட்டில் தானாக பிடிக்கும். இயற்கை எப்போதும் தன்னை சமப்படுத்திக் கொள்ளும். இயற்கை எப்போ என்ன செய்யும்? தன்னை சமப்படுத்திக் கொள்ளும். பஞ்சபூத
பஞ்சபூதங்களை சமப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, இயற்கைக்கு நீ உதவுனா அது உனக்கு உதவும், அவ்வளோதான், கண்டிஷன் முடிஞ்சுது அப்படிம்பாங்க. இதை 10 நாள் பேசலாம். அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, இயற்கைக்கு நீ உதவினால் இயற்கை உனக்கு உதவும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு எறும்பு ஆற்றில் சிக்கி சிரமப்பட்டது. அப்போ ஒரு புறா ஒரு ஆலை இலையை பறித்து போட்டது. எது தப்பிச்சுட்டு? எறும்பு அது மேலே ஏறி தப்பித்து விட்டது. ஒரு நாள் அந்த பறவையை வேட்டையாட ஒரு வேடன் அம்பு தொடுத்தான். இந்த எறும்பு அவனுடைய காலை கடிச்சு எதை காப்பாற்றுச்சுது? பறவையை காப்பாற்றுச்சு. ஒரு கதை. இது கதை கேட்டுதான் நம்ம கெட்டதே. அந்த கதைக்கு பின்னால் அந்த கான்செப்ட் என்னன்னா, இயற்கை ஒன்றுக்கொன்று உதவி செய்யுது. இதுதான் அந்த கதை நமக்கு சொல்ல வந்த செய்தி. இப்போ ஏன் இயற்கையினால நமக்கு தொந்தரவுன்னா, நாம இயற்கையை தொந்தரவு பண்ணதுனால. ஊருக்குள்ளே யானை வந்துட்டுங்கிறாங்க. யானை இருக்கிற இடத்துக்கு நீ ஊரை உண்டாக்கி இருக்கிற, புரியுது? யானை ஆர்வலர் சொல்றாங்க. நான் எல்லாமே சயின்டிஃபிக்காக பேசிட்டு இருக்கிறேன். யானை ஆர்வலர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவன் என்ன சொல்றான், யானை குடி இருக்கிற இடத்துல வீட்டை கட்டி கொண்டு யானை வருது சொல்றாங்க. தப்பு செஞ்சது யாரு? நீ தப்பு பண்ணிட்டு யானையை சொல்லாத. இயற்கையை விஷயப்படாது, எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் அந்த இயற்கை நமக்கு ஒத்து வரும். நான் ரொம்ப நாளைக்கு முந்தைய இந்த மேடையில் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். வரதராசனார் சொல்கிறார், நாட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வது எளிது. யார் சொல்கிறார்? வரதராசனார். நாட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வது எளிது. இது அவருடைய கான்செப்ட். எனக்கு அது புரிய வைக்கிறதுக்கும் தமிழ்நாட்டிற்கு புரிய வைக்கிறதுக்கு யார் வருது? சாமி தான் வரணும். புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதனிடத்தில் நரியின் குணம் இருக்கு, ஆனால் அவன் மனிதனாக வர்றான். ஒரு மனிதனிடத்தில் புலியின் குணம் இருக்கு, ஆனால் மனிதனாக வர்றான். ஆனால் காட்டுக்குள்ள நிறையா வருது அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கம் சொன்ன ஒரு அறிஞர், நான் காட்டுக்குள்ள புலி எதாவது அப்போ எது பெஸ்ட்டு? சார், ஒரு 10 பேர் உங்களை சந்திக்க வர்றான். ஒருத்தன் நரியா இருக்கான், ஒருத்தன் பாம்பா இருக்கான், ஒருத்தன் யானையா இருக்கான், ஒருத்தன் எலியா இருக்கான். எதுல? கேரக்டர்ல. ஆனால் வெள்ளையமே எலி மாதிரியே இருக்கான். நீங்க எப்படி கணிக்கிறது? ஆனால் காட்டில் அந்த பிரச்சனை இல்லையே சார். புலி, கரடி, பாம்பு, யானைகளும் எப்படியே வரும்? நோ ஆக்ஷன், நேச்சராக வரும். பாம்பு வருதுன்னு ஓடிடலாம், யானை வருதுன்னு ஓடிடலாம். அந்த அர்த்தத்தில் தான் யார் சொன்னாராம்? வரதராசனார் சொன்னார். நாட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வது எளிது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அந்த கான்செப்டை, நான் ஒரு கான்செப்டை பிடிச்சா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்துச்சு. மற்றவங்க மாதிரி சிம்பிளாக விட மாட்டேன். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க அந்த டிவியில். எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பத்துக்கு வர தேவையில்லாத ஒரு பள்ளியை போட்டு ஊரை காலி பண்ணி போக சொல்லிட்டாங்க. எனக்கு 2-3 பொம்பளை பிள்ளைகள். அந்த அம்மா பேட்டி சொல்லுது, எங்கே போகிறதுனே தெரியல. பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே இருந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள், ஏமா நீங்கள் எங்கே வேணால் தங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனையை பார்த்தா சங்கடமாக இருக்குனாங்க. அந்த பறவைகள் விலங்குகளுக்குள்ள பயந்து மரத்தில் ஒரு பறன் மாதிரி கட்டிய பிள்ளைகளோடு தங்கியிருந்தேன். இந்த மாதிரி வாழ்க்கையை தொடங்கி 15-20 வருஷம் ஆச்சு. பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் மட்டும் இருக்கேன். அந்த அம்மா அதை இருக்கிறத காட்டுறான் டிவியில். அந்த அம்மா சொல்லுது, நாட்டில் வாழ்வதை விட காட்டில் வாழ்வது எளிது. நாட்டில் நாம் துன்பப்படும் போது உதவுவதற்கு யார் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் காட்டில் நாம் துன்பப்படும் போது எல்லா உயிரினங்களும் உதவும். அந்த அம்மா சொல்லுது. அது சொல்லுது, குரங்குகள் பழங்களை பறித்து போட்டு போயிட்டே இருக்கணும். பாம்பு வருதுன்னா அதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு பறவை வரும். பாம்பு வருதுன்னா ஒரு பறவை ஒரு வித்தியாசமாக கத்துணும். அப்போ என்ன வருதுன்னு அர்த்தம்? பாம்பு வருதுன்னு அர்த்தம். அந்த அம்மா சொல்லுது, எது ஈஸிங்குது? காட்டில் வாழ்றது ஈஸி. அதனால தான் டிஸ்கவரி சேனல் எல்லாம் எங்கே வாழ்ந்து பார்க்குறான். மனிதனுக்கு வீட்டில் வாழ்ந்து வெறுத்து போய் காட்டுக்குள்ள வாழ்ந்து அதுக்கு சம்பளம். காட்டில் வாழ்றதுக்கு அவனுக்கு சம்பளம். நாங்கள்லாம் காட்டுக்குள்ளே வாழ்ந்தவங்க. விவசாயம் பண்ணும்போது அந்த காட்டு வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் தான் சைவம். புத்தகம் படித்தாலும் சைவம் யாராலையும் பேச முடியும். அன்னைக்கு சந்தித்த வாழ்க்கை தான் எதா பேசுகிறோம், சைவமாக சொல்கிறோம். பரமஜீவனுக்கு ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன் போன சனிக்கிழமை.
2 விவசாயி பழமொழி சொன்னேன். சந்திரசேகர் பிடிச்சிட்டாருல்ல, விவசாயிகளுடைய பழமொழி 2 சொன்னேன். அவங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா அதை சாதாரணமாக சொல்லுவார். இருக்கட்டும், பாடத்துக்கு வருவோம். என்ன பார்த்தோம்? பசுக்கள் மேயும் காடுகளில் மரங்களின் உராயுதலினால் உண்டான தீயால் வெந்த நீர். இதில் என்ன கிடையாது? பசுஞ்சாணம் கிடையாது. மரம் வெந்து சாம்பலாயிருக்கு. நல்லா வச்சிருக்க, மரம் வெந்து சாம்பல். பசுக்கள் தங்கும் இடங்களில் தீப்பற்றி கொண்டு வந்த நீர். பசுக்களை கட்டக்கூடிய மாட்டுத்தாவணி, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. மாட்டுத்தாவணி தொழுவம், காரத்தொழுவம் வச்சுருங்களேன். உங்கள் நம்ம லேங்குவேஜில் பேசுங்க சார், ரொம்ப ஸ்டாண்டர்டாக பேசாதீங்க. காரத்தொழுவு என்ன இருக்கும்? காராப்பசுவை கட்டுற தொழுவு காரத்தொழுவு. மாட்டுத்தாவணின்னு இருக்கும். மாடு கட்டுற இடம் மாட்டுத்தாவணி. அந்த இடத்துல வந்து சாணம் நிறைய இருக்கும். ஆனால் அந்த பசுக்களை கட்டக்கூடிய இடங்களில் தீ பிடிச்சிட்டுனா அந்த சாணம் எரிந்து சாம்பலாக இருக்கும். அந்த சாம்பல். அதே போல பசுக்கள் தங்குகிற பிடித்த நீர். செங்கல் சூளையில் ஒரு சாம்பல் கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? செங்கல் சூளைக்கு போனீங்கன்னா சாம்பல் வந்து நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே சினிமாவை மட்டும்தான் பக்கத்தில் உட்காந்து முதல் சீட்டில் உட்காந்து பார்க்குறீங்க. மதுரையில் தங்குறதுக்கு வாடகைக்கு ரூம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நைட்டு ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ 2 புக் பண்ணி 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு வெளியே படத்துக்கு வேலைக்கு போயிடுவான். எந்த டிக்கெட் எடுத்து? தர டிக்கெட் எடுத்து ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் படுத்துடுவான். எத்தனை ஷோ முடிஞ்சது? முதல் ஷோ 2 ஷோ முடிஞ்சது. எழுந்திரிச்சு காலையில் 2 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சு மதுரையில் வந்து இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றத விட ஆயிரக்கணக்கான கடைகளில் போண்டா வடை சூப்பராக போடும். அதுக்கு மதுரை தான் இந்தியாவே நம்பர் 1. 2 வடை ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா டிஃபன் முடிஞ்சுது. இந்த நகைச்சுவையெல்லாம் பண்ணவர் வர ஞானசம்பந்தம் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். மதுரை தமிழ்ச்சிக்கத்தை தான் நான் படித்தது. எங்கள் அப்பாவும் அங்கே தான் வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் அடிக்கடி சொல்லுவார், சிம்பிள் லைஃப், மிக குறைந்த விலையில் வாழக்கூடிய நகரம் எது? மதுரை. மிக குறைந்த விலையில் வாழலாம். காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்கிறாங்கல்ல, அது வந்து அங்கே ரொம்ப குறையும் மதுரையில். அப்போது பாடத்துக்கு வருவோம். இந்த செங்கல் சூளையை பக்கத்தில் போய் நம்ம எல்லாத்தையுமே பக்கத்தில் போய் பார்க்கணும். செங்கல் சூளையை பக்கத்தில் போனீங்கன்னா சாம்பல் கிடக்கும். அந்த சாம்பல் இதை திருநீராக பயன்படுத்தக்கூடாது. மறந்துடாதீங்க. என்ன செய்யக்கூடாது? திருநீராக பயன்படுத்தக்கூடாது. மரங்கள் உரசி அதனால் கிடைத்த சாம்பல் கூடாது. பசுக்கள் கட்டப்படுகின்ற தொழுவத்தில் உள்ள சாம்பல் ஆகாது. ஏன்னா அந்த சாம்பல் எங்கிருந்து கிடைக்குது? பசு குடியிருந்த இடத்துல கிடைக்குது. அது நல்ல வழியில் கிடைக்கல, நல்ல வழியில் கிடைக்கல, அது ஆகாது. செங்கல் சூளை சாம்பல் ஆகாது. இதையெல்லாம் தவிர்த்திடணும். வேறு காட்டுக்குள்ள என்ன சாம்பல் கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த மந்திரம். வேறு சாம்பல் எது கிடைத்தாலும் அதை எடுத்து சிவாகமங்களில் கூறிய மந்திரங்களினால் பசுவின் கோமயத்தினால் பிசைந்து, எப்போ பிசைஞ்சாலும் எதை சொல்லி தான் பிசையணும்? கோமயம் விட்டு தான் பிசையணும். சிவ மந்திரங்கள் சொல்லி தான் பிசையணும். பிசைந்து உருண்டையாக செய்து இந்த உபகற்பத்தை தயாரிப்பதற்கு மடங்களில் தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றோம். இது வந்து மடங்களில் வருது. திருமணங்களில் விளங்கும் சிவாக்கினியில் விதித்தபடி, திருமணங்கள்ல சிவாக்கினியில் விதித்தபடி செய்தால் மட்டும்தான் இது திருநீராக ஏற்கப்படும். மற்றபடி ஏதாவது ஏற்கப்படாது. திருநீராக ஏற்க. ஏன்னா அதில் என்ன இல்லை? பசுஞ்சாணம் வந்து தனியாக இல்லை. சிவ திருமணங்களில் செய்யும் போது அது எதாக ஏற்கப்படுகிறது? திருநீராக ஏற்கப்படுகிறது. அது உபகற்பம்னு சொல்றாங்க. எந்த மந்திரத்தில்? அடவிபடும் என்று தொடங்குகிற மந்திரம் தானே. அதில் அந்த மந்திரத்தில் படும் அங்கின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? படும் அங்கின்னு என்ன அர்த்தம்னா, மூங்கில் முதலியவை உரசும் போது தோன்றுகின்ற நெருப்புன்னு அர்த்தம். காடுகள் ஒன்று கொண்டு உரசி நெருப்பு பிடிச்சிடும். உலகின் மிகப்பெரிய காடு எது? அமேசான் காடு. அதிலே நெருப்பு பிடிச்சி நிறைய எடுத்தாச்சு. ஏகதேசம் நம்ம ஆளுகளே வெட்டிட்டாங்க. எல்லாம் காடுகளை வெட்டி நிறைய மரங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க அந்த நகரத்தில். அதாவது பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு
பெண் காடுகளை அழிப்பதற்காக போராடி அந்த போராட்டம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று மரங்களை காப்பாற்றணும். அதாவது மரங்களை காப்பாற்றணுங்கிறதுனால தான் உலகத்திலேயே நம்ம இந்து தர்மத்தில் கோயில்களில் என்ன மரம்னு சொன்னோம், தலைமரம் அப்படி சொன்னோம். பறவை விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தான் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு விலங்கு ஒரு பறவையை வாகனமாக சாமி வச்சிருக்கிறாங்க, இயற்கையை காப்பாற்று. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்கிறேன். சில மரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காட்டிலேயே அந்த மரம் இல்லை, கோயில் இருக்கு. 2000 வருஷம் வயது, 2500 வயசில் மரம் எங்கே மட்டும்தான் இருக்கு, கோயிலில் தான் இருக்கு. காட்டில் இருந்தது, வெட்டிட்டாங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பெரிய காட்டுக்குள்ள கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் அழிக்கிறாங்க. அந்த குடியிருந்தது ஆதிவாசிகள். அவங்களுக்கு எதுவுமே தெரியாதில்ல, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு மரத்தை வெட்டுறாங்க. ஒரு வயசான அம்மா, இந்த மதுரை சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அம்மா தலைமை தாங்கி எல்லாரும் மரத்தை கட்டி பிடிச்சிடுங்க, மரத்தை வெட்டுறாங்க இங்கே சேர்த்து விட்டு. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டு ஐநா சபையில் சிறப்பு செஞ்சு இந்த கார்பரேட் கம்பெனி வெளியேற்றிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு படிக்க தெரிந்த ஒருத்தர் மூலமாக ஒரு கடிதத்தை எங்கே எழுதுது, ஐநா சபைக்கு எழுதுது. படிப்பறிவு கிடையாது அந்த அம்மாவுக்கு. அது ஒரு பாடமாக இருந்தது எங்களுக்கு ஸ்கூலில். மரங்கள்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் வைரமுத்து சொன்னார், மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். புதுக்கேள்வி என்ன சொன்னார்? மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். எல்லாம் மரம்தான் என்னது? குழந்தைக்கு தொட்டு என்ன செய்யறோம்? மரங்கள். குழந்தை விளையாடுற அந்த காலத்து ஜாமங்கள் எல்லாம் மரத்தில் தான் வரும். அந்த 3 சக்கர வண்டி மரத்தில். கடைசியில் நம்ம போய் சேரும்போது மரத்தில் தான். புரியுதா? இன்னொரு புதுக்கவிஞர் சொன்னார், நான் பறவைகளை வளர்த்தேன், எங்கோ பறந்து சென்று விட்டது, மரங்களை வளர்த்தேன் திரும்பி வந்து விட்டது. நான் மரங்களை வளர்த்தேன் திரும்பி வந்து விட்டது. இன்னொரு புதுக்கவிஞர் சொன்னார், அவர் சொல்கிறாரு, அவருடைய மகன் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு இறக்க போகிறார். வயதாயிடுச்சுனாலும் பயப்படாமல், இறப்புனாலே பயந்துருவீங்க, என்னமா 20 வருஷம் வாழ போகிற மாதிரி. அவருக்கு நான் இறக்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு டாக்டரும் சொல்லிட்டாரு. மகனுக்கு கடிதம் எழுதுகிற, மகன் வந்து வெளிநாட்டில் கடிதம் எழுதுகிற, மகன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வந்து சேரு, நான் உங்களை கடைசியில் பார்த்துட்டு என்னுடைய ஆவி பிரித்தா பரவாயில்லைங்க. அங்கே அவங்க கம்பெனியில் விட்டாலும் அவங்க வர முடியும், அவனால் வர முடியல. உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார், மகனே, என்னுடைய இறுதி சடங்குகளில் நீ வரவில்லை என்றாலும், கண்ணீர் விட்டு வளர்த்த நீ வரவில்லை என்றாலும், கண்ணீர் விட்டு நான் வளர்த்த தென்னை மரம் வரும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அவர் எழுதுகிறார், கண்ணீர் விட்டு வளர்த்த நீ வரவில்லை என்றாலும் நான் கண்ணீர் விட்டு வளர்த்த என்ன மரம் வரும்? தென்னை மரம் வரும். இப்படியெல்லாம் அந்த மரம் பற்றி அவேர்னஸ் நாங்கள் பேசுவோம். அப்போ பேசுனதுலாம் ஞாபகம் வருது. சேக்கிழார் வந்து காடுகளில் நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் மரங்கள் பேர் சொல்லுங்கன்னு அவருக்கு தெரியாது. சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்கார், மரங்கள் எத்தனை வகை இருக்குது, எல்லாம் பெரிய புராணத்தில் எல்லா மரமும் சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த மந்திரத்தில் பதிந்தார். அடவி படும் என்று தொடங்குகிற மந்திரம். அதில் வெந்த நீருங்கிறதுக்கு சொல்லிட்டோமா? வெந்த நீர் என்றால் வேதிதலால் உண்டாகும் திருநீர். ஆநிலைன்னு ஒரு வார்த்தை இருக்குதா? ஆநிலைனா பசுக்களை கட்டுகின்ற இடம். பேருந்து நிலையம்னா என்ன அர்த்தம் சார்? அப்போ ஆநிலைன்னா என்ன அர்த்தம்? பசுக்கள் இருக்கிற இடம். மாட்டுத்தாவணி, காரத்தொழுவு, இது என்ன பேர் வச்சுட்டு தொழுவம், எல்லாம் ஒன்றுதான். இட்டிகைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இருக்குதான்? இட்டிகைன்னா செங்கல் அர்த்தம். இட்டிகை என்பது செங்கலை குறிக்கின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல இட்டிகா என்றால் செங்கல். சேக்கிழார் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? சான்ஸ்கிரிட் வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த திருநீரை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற அக்கினி வந்து நித்திய
அக்னி. என்ன அக்னி? நித்திய அக்னி. இப்போ நித்திய அக்னினா என்னதுன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் உங்களுக்கு. நித்திய அக்னினா என்னது? அந்தணர்களில் நித்திய அக்னி ஹோத்ரி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவர்கள் நாள்தோறும் வீட்டில் வேள்வி செய்வார்கள். பெரிய புராணத்தில் இவ்வாறு நித்திய அக்னிஹோத்திரியா இருந்தவர் யாரு? திருநீலக்க நாயனார். எது நாயனார்? திருநீலக்க நாயனார். அந்த திருநீலக்க நாயனார் வீட்டுக்கு ஞானசம்பந்தர் போறார். அவரும் அந்தனர், இவரும் அந்தனர். அப்போ ஞானசம்பந்தரை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் சொல்றாரு, என்ன வரவேற்கிறது இருக்கட்டு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்திருக்கிறார். அன்றைய சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர். வேற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒடுக்கப்பட்டதுக்கு சமுதாயத்தை காரணம், அவர் காரணம் இல்லை. சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர். அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள் வீட்டில் தங்குறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் யார் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும்? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்குன்னு கேட்குறேன். அப்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு திருநீலக்க நாயனார் நித்தினி அக்னி ஹோத்திரம் பண்ணக்கூடிய அந்த வேள்விச்சாலையில் படுக்க சொல்கிறார். அவரையும் அவர் மனைவி எதுக்குள்ள? வேள்வி சாலைக்குள்ள. அப்போது அந்த அக்னி சந்தோஷப்பட்டு வலது பக்கமாக சுற்றிட்டான். சேக்கிலார் சொல்றான், அக்னிக்கே மகிழ்ச்சி வந்துட்டான். எப்படி சுற்றிச்சுதான்? வலது பக்கமாக அந்த வேள்வி மேலே எரிஞ்சுதுங்கிற. இதுதான் நித்திய அக்னி, நித்திய அக்னி ஹோத்ரி என்ற ஒரு பிரிவு. அதாவது கோபால் விஷவாயு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை வருஷங்களுக்கு முன்பு? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 30-40 வருஷம் இருக்கும். அதில் வந்து இழப்பீடு பெற வேண்டியவங்கெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க வாரிசுகளுக்கும் போய் சேர மாட்டேங்குது. அறிவிக்கிறான் அந்த கம்பெனிக்காரன், இவன் கூட வந்து கேட்குறான். இப்படியே 40 வருஷம் ஓடியாச்சு. சமீபத்தில் கூட அறிவிச்சா வாங்க மாட்டேன்ட்டாங்க. 40 வருஷம் ஓடிச்சு. அங்கே எதுக்கு சார் போனீங்கிறத சொல்கிறேன். அந்த கோபால் விஷவாயுவில் ஒரே ஒரு குடும்பம் எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பித்தது. உலக நாடுகளே அசந்துட்டான். இந்த விஷயத்தில் எப்படி தப்பிச்சான்னு பார்த்தால், அவர் நித்திய அக்னிஹோத்திரியாக இருக்கக்கூடிய ஒரு அந்தணன். அவர் வீட்டை சுற்றி இந்த நெய் தீபங்களினுடைய புகை இருந்ததுனால அந்த விஷம் எதுக்குள்ள வரல, அவர் வீட்டுக்குள்ள வரல. அப்போதான் இந்தியர்கள் செய்கின்ற வேள்விக்கு எவ்வளவு சக்திங்கிறத எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். நம்முடைய வேள்வியை பற்றி நானும் ஆராய்ச்சியே பண்ணலை. ஜெர்மன்காரன் தான் இதை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மீடெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் பேர் என்னது? பான் ஸ்கூலில் வந்து அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஜெர்மனியிலேருந்து வருது. அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். அவன் வந்து நம்ம வேள்வி பண்ணுறதுக்கு சொல்லி தருவான். நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான அந்த பொருள் புக்கெல்லாம் தருவான். நீங்களே சொந்தமாக பண்ணியிருக்கான். அவன் ஒரு புக்கு கொடுப்பான். அந்த புக்கில் நாளைக்கு சூரியோதயம் எத்தனை மணிக்குன்னு போட்டிருக்கோம். அதை தயாரித்து யார் பார்த்தா ஜெர்மனிக்காரன். ஜெர்மனியிலேருந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த ஸ்கூலில் நான் பல நாள் தங்கி நாங்கள் எஜுகேஷன் ஒர்க்கு பார்த்ததுனால சொல்கிறேன். சரி, பேசுகிற நிறைய பஞ்சாயத்து வந்தார் பாவம். அப்போது இதுதான் நம்முடைய வேள்வியினுடைய சிறப்பு. சரியா? என்ன படித்தீங்க? வானிலை, இட்டிகை. இது மடத்தில் இந்த திருநீர் தயாரிக்கப்படுகிறது. முனிவர்கள் தங்குற இடம், வேதம் ஓதுகின்ற இடம், அந்த இடத்துல நித்திய அக்னியில போட்டு தயாரிக்கணும். எந்த திருநீட்டை? இந்த அடவிபடும் உபகற்பம். உபகற்பம் தயாரிக்கிறது எங்கதான்? மடங்களில். ஏன்னா உபகற்பத்தில் சாணம் பெரிதாக இல்லை. அப்போ அதுக்கு அந்த திருநீட்டு மகிமை வரணும்னா வேற ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தி எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? அந்த மடங்கள்ல இருந்து கொடுக்கப்படுது. அந்த மடங்களில் இருந்து அதற்கு ஆற்றல் கொடுக்கப்படுது. அடுத்த மந்திரம் இந்த வகையால் தொடங்குற மந்திரம். இங்க நம் அமைத்து எடுத்த திருநீட்டினை கொண்டு அகம்புறம் என்னும் 2 இடத்தும் சுற்றி வருமாறு பாதித்து. போன வகுப்பில் இந்த வகுப்பில் நாங்கள் பேசினதை ஒருத்தர் ஒழுங்காக கவனிச்சிருந்தா லைஃபுக்கும் போதும் திருநீர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நான் வந்து ஏதோ புஸ்தகம் நெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல்களுக்கு பேச கூட்டா போகிறதில்லை. செலத்தில் போகிறாருன்னு தெரியல. ஏன் போகிறதில்லைன்னா தலைமையில் எவ்வளோயாவது கூப்பிட்டு வரானுங்க. அவங்க நெட்டில் எடுத்துகிட்டு வந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. நேரமெல்லாம் முடிஞ்ச போய் இது சிறப்பு பேச்சாளர் பேசுவாருங்கிற 15 நிமிஷம் தான். இவன் நெட்டில் எல்லாத்தையும் எடுத்து வந்து மணிக்கணக்கில் வாசிக்கிறான்.
அதனால இதை கூப்பிடாதுன்னு உட்காந்து நிறைய 2-3 அனுபவம் எனக்கு இப்படி நடந்தது. நெட்டில் எடுத்துகிட்டு வரலன்னா சி.கே. சுப்பிரமணிய முதலியாருடைய பெரிய புராணத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவருடைய உரையிலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நோட்ஸே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஒருத்தர் சரியாக கவனிச்சிருந்தா திருநீர் ஒன்றை வச்சே வாழ்ந்துடலாம். புரியுதா? இங்கனம் அமைத்து எடுத்த திருநீட்டை கொண்டு அகம்புறம் 2 சுத்தியாகுவார். திருநீர் பூசும்போது நான் இந்த திருநீரை பூசுகிறேன், இதை பூசும்போது என்னுடைய புறமும் சுத்தமாகிறது அப்படின்னு பாவித்து பூசணும். பாவித்து பூசணும். நான் இந்த திருநீர் பூசுறவங்க நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். அதாவது திருநீரை பூசுவதற்கு அளவெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பூசுறதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், அதை சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டிமீட்டரில் பூசுவாங்க. அது கூட பூசிட்டா என்ன அதிகமாக பூசிக்கிட்டு கேட்பாங்க. செஞ்சொலி மேலே சாமி சொல்லுவார், நீளமாக பூசணும் சின்னமாக பூசணுங்கிற அதிகம் உங்களுக்கு எப்போ வந்தது? திருநீர் பூசுறது தான் வந்தது. கருத்துக்கு கேள்வி அப்படிங்கிறார். அதனால் அப்படி நிறைய அளவுகளுக்கெல்லாம் நம்ம நுட்பமாக நினைச்ச முடியாது. 16 இடங்களில் என்ன பூசணும் அதோட சரி. பெண்களாக இருந்தால் பூசியதாக பாவித்துக் கொள்ளணும். பூசியதாக பாவித்துக் கொள்ளணும். சிவாக்கணும். அகம்புறம் 2 சுத்தமாக நினைச்சு பூசணும். திருநீரை பூசும்போது என்ன வரணும்? நான் இந்த திருநீரை பூசுகிறேன், என் அகம் சுத்தமாகிறது, புறம் சுத்தமாகிறது. 5 காரணம் சொன்னேன். இப்போ தான் சொன்னேன். எனக்கு அறியாமை போகிறது. பூசும்போது நிதானமாக பூசணும். எனக்கு அறியாமை போகிறது, இது எனக்கு ஞானத்தை தரும், இது என் தீவினையை அழிக்கும், இது எனக்கு செல்வம், அப்படி வச்சுட்டு பூசணும். பவுடரை பூசணும் என்ன செஞ்சிடக்கூடாது, பூசிடக்கூடாது. திருநீட்டை கங்காளம் பூசும் கவசத்திற்கு கவசம் என்ன? நம்மை பாதுகாப்பது. மங்காமல் பூசணும். பூசிக்கொண்டே இருக்கணும். அடிய பூசிக்கொண்டே இருக்கணும். அகம்பரம் என்னும் 2 இடத்தும் சுத்தி வருமாறு பாவித்து அந்த தீக்கை வாங்காதவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை இப்போ சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரிய ஏற்கனவே குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன். கோயிலுக்கு வச்சு செய்யக்கூடாது, வீட்டில் செய்யலாம். திருநீர் பூசும்போது அந்த வடமேற்கு மூலை இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் திருநீரை போடணும். வடமேற்கு மூலை எதற்காக போடுறோம்னா அசுரர்களால் வரக்கூடிய எந்த துன்பமும் வராது. அசுரர் என்று சொல்கிறத விட உங்களுக்கு யார் தீமை நினைத்தாலும் இங்கே போடப்பட்ட இந்த திருநீரால் என்ன செய்யப்படும்? தடுக்கப்படும். தெரிஞ்சுக்கிடுங்க. அதே கோயிலில் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்கே நின்று பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்படி எப்படி பிடிச்சிடுவாங்க. எந்த மூலையில்? வடமேற்கு மூலையில். குளைத்து பூசுவதற்கு அதிகாரம் உடையவராக இருந்தால் குளைத்த திருநீர் இப்படி போடணும். இல்லைன்னா நீங்கள் சும்மா இப்படி போடணும். போடும்போது இப்படி நினைச்சிட்டு போடணும். எந்த தீய சக்தியாலும் எனக்கு தீமை வரக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம் அது சொல்கிறாங்க. இல்லை ஒரு சிறிது நிறுதி மூலைனா வடமேற்கு மூலை. நிறுதி மூலையிலே, அதாவது தென்மேற்கு போட்டிருக்கிறாங்க. தென்மேற்கு மூலையில், சரியா? தென்மேற்கு மூலையில் அதற்குரிய மந்திரத்தை சொல்லி, அதற்குரிய மந்திரம்னு தெரியலைன்னா 5 எழுத்து தான். அதற்குரிய மந்திரம் தெரியலைன்னா எந்த மந்திரம்? 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அழிவில்லாத சிவன் சக்தி எங்கெல்லாம் பூசக்கூடாது சார்? திருநீர் பூசக்கூடாத இடம் எந்த இடத்துல நின்றுக்கிட்டு பூசக்கூடாது? சிவனுக்கு முன்னால் நின்று பூசக்கூடாது. சிவன் சந்நிதியில திருநீர் கொடுத்தா தள்ளி வந்து தான் பூசணும். நெருப்புக்கு முன்னால் நின்று பூசக்கூடாது. திருநீரை அணியக்கூடாது. நடந்து செல்கின்ற வழியில் நின்று திருநீர் பூசக்கூடாது. அதுபோல குருவுக்கு முன்னால் நின்று திருநீர் பூசக்கூடாது. அந்த திருநீரை தந்ததே யார் தான்? அவர் தான். உங்களுக்கு செலவுக்கு பணம் வந்தவர் முன்னாலே உங்கள் பர்சத்தில் வந்து பணம் இல்லாமா சார்? உங்களுக்கு செலவுக்கு பணம் வந்தவருக்கு முன்னாலே உங்கள் பர்சத்தில் வந்து பணம் இல்லாமா? அப்போ திருநீரை தந்த குருவுக்கு முன்னாலே திருநீரை செய்யக்கூடாது, பூசக்கூடாது. இதெல்லாம் திருநீரை அணிவதற்கு தடை செய்யப்பட்ட இடம். சிவனுக்கு முன்னால் பூசக்கூடாது, தள்ளி நின்று பூசணும். ஏன்னா அவர் பொருள் அது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் நமக்கு ஒரு கூச்சம் வேணும் உண்டாக்கியா? அடுத்தவன் காரை எடுத்து அவன் வீட்டுக்கு முன்னால் கேட்டு முன்னாலே கூட நிறுத்துறீங்களா? அடுத்தவன் காரை எடுத்தால் கொஞ்சம் பக்குவமாக ஓட்டணும்ல. ஒரு எதெல்லாம் கூடாதுன்னு இருக்கிறாரு? சிவனுக்கு முன்னால், அக்னிக்கு முன்னால், வழிநடையில் ஏன் பண்ணக்கூடாதுன்னா திருநீருக்கு
கீழே சிந்தோம். அப்போ நடந்து போகிறவங்க அதை மிதிப்பாங்க. முறைப்படி பார்த்தா திருநீர் பூசும்போது நம்ம நெற்றி எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். திண்டுக்கல் பக்கம்லாம் போனால் தம்பிகள் நம்ம ஒவ்வொரு திருநீர் வாங்குவாங்க. இப்படி தரக்க போயிடும், இப்படி தான் வச்சுருப்பாங்க. அந்த தம்பி கனி கருப்புலாம் அப்படிதான் திருநீர் வாங்குவாங்க. இப்படி கையெழுத்திக்கலாம், இப்படி போயிடும். நம்மளால திருநீரே வாங்குறது இல்லையே, அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. புரியுதா? அதனால் திருநீர் எங்கே விடக்கூடாது? தரையில் விடக்கூடாது. வீர சைவத்தில் ஒரு விதி இருக்குது. ஒருவன் திருநீரை தரையில் சிந்திவிட்டால், தெருவிலே சிந்திவிட்டால், அவன் தொடையில் இருந்த ரத்தத்தை எடுத்து துணியில் ரத்தத்தை ஒட்டி அந்த திருநீரை தொடச்சி எடுக்கணும். அப்படின்னு விதி. தெரிந்தே ஒருவன் திருநீரை சிந்திவிட்டால் அவன் தொடையை மீறி ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் அந்த திருநீரை தொடச்சி எடுக்கணும். அது தண்டனை. வீர சைவத்தில். வீர சைவத்தில் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எங்கே இருக்குது அது வீர சைவம்? எந்த ஸ்டேட்டில்? தனி மதமாகவே அங்கீகரிச்சுட்டாங்க. வீர சைவம். லிங்காயத்தில் கழுத்தில் லிங்கம் கட்டியிருப்பாங்க, லிங்காயத்தில். அங்கெல்லாம் பூசக்கூடாது. அடுத்தது திருநீரை என்னென்ன வடிவத்திலெல்லாம் பூசலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று, உடல் முழுவதும் பூசலாம். உடல் முழுவதும் திருநீர் பூசலாம். ஆனால் எல்லாரும் அப்படி பூசுகிற மரபு வாரியாக எடுத்தால் உடம்பு முழுவதும் இப்படி பூசுவார். எல்லாருக்கும் அது அந்த தகுதி கிடையாது. 3 கோடுகளாக பூசலாம். 3 மலங்கள் போக வேண்டும் என்று 3 கோடுகளாக பூசலாம். பிறை வடிவத்தில் பூசலாம். அரை நிலா வடிவத்தில் நெத்தியில பூசலாம். அதுபோல சிலர் பார்த்தீங்கன்னா திருநீரை இப்படி பெருவரில் தொட்டி இப்படி பூசுவாங்க. முக்கோணம் மாதிரி ஒரு வடிவம் வரும், அதுவும் பூசலாம். அவ்வாறு திருநீர் இடலாம். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வைரவர் வரும்போது வட்டமாக திருநீர் வச்சுட்டு வர்றாங்க, பொட்டு மாதிரி வச்சுட்டு வர்றாங்க. அப்போ திருநீரை எப்படியெல்லாம் பூசலாம்? ஒவ்வொன்றா சொல்லுங்க. உடல் முழுவதும் பூசலாம். ஆனால் நம்மளாம் அப்படி பூசக்கூடாது. 2வது 3 கோடுகளாக பூசலாம். பிறை மாதிரி பூசலாம். சில பார்த்தீங்கன்னா நாமம் போடுற மாதிரி திருநீரை விட்டு வச்சுட்டு அடிப்பாங்க, அது பூசலாம். வட்டமாக பூசலாம், பொட்டு வைக்கிற மாதிரி பூசலாம். நான் மதுரையில் படிக்கும்போது தான் இந்த குங்குமம் வைக்கிற பழக்கத்தை பழகினேன். சந்தனம் வைத்து அதில் குங்குமம் வச்சு திருநீர் வைக்கிற பழக்கம். சந்தனம் என்ன செய்யும்னா காஞ்சபுரம் உடஞ்சி விழுந்துடும். அது பார்க்க வித்தியாசமாக இருக்கு. அதுக்கு அந்த பழக்கத்தை விட்டு குங்குமம் ஒட்ட வைக்க ஆரம்பித்தேன். ஏதாவது ஒரு நாள் ஸ்கூலுக்கு குங்குமம் வைக்கணும், உங்களை பார்க்கவே செய்யல சார், குங்குமம் வச்சுட்டு வகுப்புக்கு வாங்கப்பாங்க பசங்க, அப்படி பார்த்து பழகிட்டாங்க. நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், பரமத்தீவில் உள்ள. எங்கள் கூட ஒரு அடியார் லேடிஸுக்கு குங்குமம் கொடுத்தது சட்டையை போட்டார். எனக்கு குங்குமம் ஏன் தெரியல. ஆம்பளைகள் திருநீர் குங்குமம் வைக்கூடாது யார் சொன்னாங்க? 1/2 மணி நேரமாக சட்டையை போட்டு அந்த அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அப்படி திருநீரை பூசுவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த வகைங்கிற மந்திரத்தில் என்னென்ன செய்திருக்குன்னு பாருங்க. அந்த மந்திரத்தில் இருதிரம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இருதிரம்னா அகம்புறம்னு அர்த்தம். திருநீரை பூசும்போது என்ன நினைச்சிட்டு பூசணும்? நான் இந்த திருநீரை பூசுகிறேன், என் உள்ளமும் சுத்தமாகிறது, என் உடம்பும் சுத்தமாகிறது. அழகுக்கு பூசிடக்கூடாது. 2வது தெரித்தல். தெரித்தல்னா இப்படி போடக்கூடாது, இப்படி சுண்டணும். அதுலேயே ஒரு வேகம் தெரியும். புரியுதா? இப்படி போட்டக்கூடாது. அது அசுரர்களை விரட்டாது. போடும்போது வேகமாக போடணும். இப்போது யாராவது ஒருத்தர் இப்படிக்கான போ அப்படி கையை காட்டுறோம்ல, போப்பா அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காட்டணும். புரியுதா? நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் நமக்கு அட்சதை போட சொல்கிறாங்க. அட்சதை போட சொல்லும்போது அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு ஒரு 40 50 பேர் தான் வருவாங்க. அட்சதை போடும்போது பொண்ணுங்க அப்படியே சுற்றிக்கிடுவாங்க. நீங்கள் பெருமைக்கு 2000 3000 பேர் கூப்பிடுறீங்க. இங்கே இருந்துட்டு 15வது வருஷம் இருந்துட்டு முன்னால் இருக்கிற பாட்டி மேலே தாத்தா மேலே போட்டு பொங்கல் சாப்பிட போயிடலாம். புரியுதா? அந்த அந்தனர் அதை எதுக்கு தந்தாரு? அதுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணும்? வரிசையாக இருந்து என்ன செய்யணும்? அட்சதை போடணும். இன்றைக்கெல்லாம் சில இடங்களில் வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள வருவாங்க. நாம் அவங்க மேலே செய்துலாம் போட்டுக்கொள்ளலாம். அப்படி வந்துட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் நம்முடைய மரபுகளை விடாமல் இருக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அப்போது சிவன் அந்த இடமெல்லாம் சொல்லிட்டேன், எப்படியெல்லாம் பூசலாங்கிறதையும் சொல்லிட்டேன். அதை
இதெல்லாம் தீங்கி வாங்கினாங்க எல்லாருக்கும். நாளைக்கு இந்த குருவை பார்க்க போகிறோம். மடத்தூர் போகிறோம், யார் வேணாலும் வரலாம். மடத்தூரில் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நிகழ்ச்சி. யார் வேணாலும் வரலாம். மடத்தூரில் எங்கள் குரு வர்றாரு. திருநீர் பூசணிக்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால் சைவத்தில் எல்லாம் இருக்குது. எனக்கு யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னா கேட்டாலும் சொல்லி தருவாங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அதையெல்லாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வரி இருக்கும். நந்தி எரி தீபம் ஒரு வார்த்தை இருக்கா? நந்தி எரி தீபம், அதற்கு பொருள் ஒளியோடு எரிகின்ற தீபம்னு இருக்கும். நீங்கள் நந்தினா நந்தி தேவருக்கு போயிடக்கூடாது. நந்தா விளக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு போகணும். அதில் அந்த வைரவர் இப்போ சொன்ன பாருங்க, சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வைரவர் போகும்போது எப்படி வச்சுட்டு போறாரு? பொட்டு. பெரிய புராணம் 3687வது மந்திரத்தில் பொட்டு என்ற வார்த்தை இருக்கு. திருநீரை எதாவது விடலாம், பொட்டாக விடலாம். திருநீரை பூசாமலா இருக்கலாம்னு சார் கடைசியில் கேட்பீங்க. புரியுதா? ஏதோ ஒரு வடிவத்தில் என்ன செய்யணும்? பூசணும். திருநீர் அணியாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. திருநீர் அணியாமல் இருக்கக்கூடாது. அதையெல்லாம் இதில் சொன்னார். இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரம் உரையோடு நம்ம பார்க்கறதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். திருவாசகம் பார்க்கலாம். யார் பதிகா, யார் செய்ய பதிவாகுது?